क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशो புத்திநாசாத் பிரணஷ்யதி. கிருஷ்ண பரமாத்மா இந்த ஸ்லோகத்துல எப்படி ஒருத்தருடைய உலகியல் பற்று ஆசைக்கு தூண்டி அந்த ஆசை கோபத்துல முடிஞ்சு அந்த கோபத்தினால அவன் எதெல்லாம் இழக்கிறான் அப்படின்றத சொல்றார். கோபத்தினால மோகம் உண்டாகிறது அப்படிங்கிறார். அப்ப அந்த மோகம் உண்டாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவனுடைய பகுத்தறிவை இழக்கிறான். அந்த பகுத்தறிவுன்றது எது நல்லது எது கெட்டது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் தன்மை, அதையே அவன் இழந்துடுறான். அப்ப அந்த பகுத்தறிவு இழந்ததுனால அவன் தன்னையே இழக்கிறான். அவனுக்கு அந்த ஆத்ம ஞானத்தை அடையணும் அப்படின்ற அந்த உறுதிப்பாடையும் இழக்கிறான். அதுல அந்த உறுதிப்பாடு இல்லாம போயிடுறது. ஏன்னா அவன் தன்னை இழந்துடுறான். அவனுடைய புத்தியை இழக்கிறான், அந்த விவேகத்தை இழக்கிறான், அவனுடைய லட்சியத்தையும் இழக்கிறான். அதனால என்ன ஆகுதுனாக்கா அழிவு உண்டாகிறது. எப்பேற்பட்ட அழிவுனா அவன் இந்த பிறவி பிணியிலேயே கிடந்து உழல்கிற அந்த ஒரு நிலை ஏற்படுகிறது. ஏன்னா அவனுக்கு அந்த ஞான மார்க்கத்துல போறதுக்கான அந்த தெளிவு, அந்த புத்தி இல்லாம போறது. அப்ப விவேகம் அழிவதனால மனிதன் தன் நிலையிலிருந்தே வீழ்ச்சி அடைகிறான் அப்படின்றதுதான் இங்க பகவான் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார்.